வரலட்சுமி விரதத்தன்று சொல்ல வேண்டிய மந்திரம். அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்க வேண்டும், தீர்க்க சுமங்கலி யோகம் பெற வேண்டும், வீட்டில் அனைத்து விதமான செல்வங்களும் நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்மணிகளும் வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பாங்க. அந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடுகள் செய்து வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு மங்களகரமான பொருள்களை கொடுத்து அவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதமும் வாங்கிப்பாங்க. இப்படி செய்கிறது மூலமாக வரலட்சுமி தாயாரிடமே ஆசீர்வாதம் வாங்கிய ஒரு திருப்தி கிடைக்கும். அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த நாளில் காலையில் எழுந்ததும் நிலைவாசலை திறக்கும் பொழுதும் அதே சமயம் வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுதும் சில மந்திரங்களை உச்சரிக்கிறது மூலமாக வரலட்சுமி தாயே நம்ம வீட்டுக்கு குடியேறுவாள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட மந்திரத்தை தான் இந்த ஆன்மீக பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நாம் ஒவ்வொருவரும் காலையில் எழுந்ததும் நம்முடைய வீட்டு நிலைவாசலை திறக்கக்கூடிய வழக்கத்தை வச்சுருப்போம். அன்றைய காலத்தில் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் 2 வாசல்கள் இருக்கும். தலைவாசல், பின்புற வாசல். பின்புற வாசலை திறந்ததுக்கு அப்புறம் தான் தலைவாசலை திறப்பாங்க. வீட்டின் இரவு முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் பின்வாசல் வழியாக வெளியே போய்விடும். பிறகு நிலைவாசலை திறக்கணும். மகாலட்சுமி வீட்டில் வாசலில் நிற்பாள் அப்படின்னும் அவளை வரவேற்கும் விதமாக அவளை நாம் உள்ளே அழைக்க வேண்டும் அப்படின்னும் ஒரு கூற்று சொல்லப்படுது. அதனால் நிலைவாசலில் நம்ம போய் திறக்கிறப்போ கையில் தொடப்பம்லாம் வச்சுக்காம நாம் போய் திறக்கணும். அப்படி திறக்கிறதுக்கு முன்னாடி கை கால்களை கழுவுனதுக்கு அப்புறமா தான் நிலைவாசல் திறக்கணும். அந்த வகையில் வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய நாளான வெள்ளிக்கிழமையன்று காலையில் எழுந்து முகம் கை கால்களை கழுவிட்டு பல் துளைக்கிட்டு நிலைவாசலை திறந்து வரலட்சுமி வருக வருக அப்படின்னு 27 முறை சொல்லணும். இந்த மாதிரி சொல்லி முடிச்சதுக்கப்புறமா நாம் வாசலை பெருக்கி கோலம் போட்டுக்கலாம். இந்த மந்திர வழிபாட்டை பெண்கள் தீட்டு சமயமாக இருந்தாலும் கூறலாம் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்ததாக வீட்டு பூஜை அறையில் நாம் தீபம் ஏற்றும் பொழுது ஒவ்வொரு தீபத்தை ஏற்றும் பொழுதும் இப்போ சொல்லக்கூடிய இந்த வரலட்சுமி மந்திரத்தை சொல்லி ஏற்றினா அந்த தீப சுடரொளியில் வரலட்சுமி குடியேறுவாள் அப்படின்னும் சொல்லப்படுது. காலையில் தீபம் ஏற்றினாலும் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றினாலும் வரலட்சுமி விரத நாளன்னைக்கு தீபம் எந்த நேரத்தில் ஏற்றினாலும் இந்த மந்திரத்தை சொல்லணும். தீபம் ஏற்றும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம்: வரலட்சுமி வருவாயம்மா, திருமாலின் தேவி கடைக்கன் பாரம்மா, அம்மா வரலட்சுமி வருவாயம்மா. மிகவும் எளிமையான இந்த மந்திரத்தை முழு மனதோடு வரலட்சுமி வீட்டிற்குள்ளே வரணும் அப்படின்னு நினைத்து யாரொருவர் சொல்கிறாங்களோ கண்டிப்பாக அவர்களுடைய குரல் வரலட்சுமி காதில் விழுந்து நம்ம வீடு தேடி வரலட்சுமி வருவாங்க அப்படின்றது நம்பிக்கை. அதனால் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த மாதிரி நல்ல தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து வச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.